ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் பலகாரம் சோமாஸ். ஆமாங்க, தீபாவளி இன்னும் 2 வாரத்தில் வரப்போகுது. அதுக்காக நம்ம பலகாரங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அந்த பலகாரங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இந்த சோமாஸு. இந்த சோமாஸு நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ள டேஸ்டியான ஃபில்லிங்கோட எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் இருக்குது, அதை வாட்ச் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் இதுக்காக 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ரவை சேர்க்குறேன். இந்த ரவை எதுக்கு அப்படின்னா சோமாஸ் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு அடுத்ததாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல கெட்டிமான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் கெட்டிமாக இருக்கணும், கடிமனாக இருக்கணும். அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இலகுவாக இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ மாவு நல்லா ஹார்டாக நல்லா சாஃப்டாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு சோமாஸ் நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக வரும். இப்போ இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துட்டு இதை நல்லா சாஃப்டாக அழுத்தம் கொடுத்து பிசையணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. கை வலிக்கும் இல்லையா, ரொம்ப நிறைய குவான்டிட்டி பிசையக்குள்ளே நமக்கு கை வலிக்கும். அதுக்கு ஈஸியான மெத்தட் தான் இந்த இடி உரல். நம்ம வீட்டில் இந்த மாதிரி இடி உரல் இருக்கும். அதை இந்த மாதிரி குத்தி மாவில் குத்தி குத்தி விட்டு திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையும் வலிக்காது, ஈஸியாக வேலை முடியும். இந்த மாதிரி நல்ல மாவை எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு சோமாஸ் டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன். இதை மூடி போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அடுத்தது பூர்ணம் ரெடி பண்ணிக்கிறேன். இதுக்காக 1 கப்பு தேங்காய் எடுக்கிறேன். இந்த 1 கப்பு தேங்காயை கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது கூட எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கல, ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணுறேன். கடாயில் வெறும் கடாயில் தான் சேர்த்துட்டு தேங்காவோட ஈரப்பதம் போகணும், உள்ளே இருக்கிற பூர்ணம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கணும். அதுக்காக இந்த தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது கூடவே இப்போது ஒரு 1/2 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்க்க போகிறோம். அதையும் லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டு சூடு ஏற்றுனா போதும். இப்போ பொட்டுக்கடலையும் சூடாகிடுச்சு. இதையும் அதே பிளேட்லேயே மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காயை பொடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் நம்ம வறுத்து எடுத்தது நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துருக்கேன். இப்போ இதை பொடிச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதே ஜார்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையும் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். சில பேர் பொட்டுக்கடலைக்கு பதிலாக தேங்காவும் ரவையும் சேர்ப்பாங்க. அந்த ஃபில்லிங்கை விட இந்த ஃபில்லிங் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரவைக்கு பதிலாக பொட்டுக்கடலை யூஸ் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பாருங்கள், இப்போது நம்ம இதை பொடிச்சு எடுத்து இதையும் இந்த தேங்காய் மிக்சர் கூடயே சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய், 1/2 கப்பு பொட்டுக்கடலை, அதுக்கு 1 கப்பு சர்க்கரை, இதான் ரேஷியோ. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இப்போ இதையும் இது கூடவே சேர்த்துட்றேன். அண்ட் இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்க்குறேன், ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக. கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் இது கூட ட்ரை நட்ஸு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, உலர் திராட்சை இதெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து இது கூடவே சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கல. விருப்பப்பட்டால் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ அடுத்தது நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு 15 நிமிஷம் ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். நான் இதுக்காக இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரோல் பண்ணிக்கிறேன். நமக்கு ஈஸியாக இருக்கும். கையால் பிச்சு ரோல் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக சரியான சைஸில் உருண்டைகள் கிடைக்காது. ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் இருக்கும் இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணக்குள்ளே ஒரே அளவாக நமக்கு கிடைக்கும். ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு திரட்டுறதுக்கு. அதுக்காக நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களால் கையால் பர்ஃபெக்டான சைஸுக்கு பிச்சுக்க முடியும் அப்படின்னா பர்ஃபெக்டாக சின்ன சின்ன உருண்டைகளாக பிச்சு ரோல் பண்ணியும் வச்சுக்கலாம். இப்போ நான் இதை கரெக்டான சைஸுக்கு ஒரே மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக நான் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன் தேய்க்கிறதுக்கு. மைதா மாவு போட்டுட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக வேணால், ஓரளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுங்க. திக்காக இருந்தால் சோமாஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்காது, நமக்கு உள்ள ஃபில்லிங்கோட டேஸ்ட்டும் தெரியாது. கொஞ்சம் மெலிசாக தின்னாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த நம்ம மாவு தேய்ச்சாச்சு. இதுக்குள்ளே நம்ம பூரணம் ஸ்டஃப் பண்ணிடலாம். இதான் வந்து நம்ம பூரணத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, சோமாஸ் கரண்டின்னு சொல்லுவாங்க. அடியில் வீலோடு இருக்கும். இப்போ இந்த கரண்டியால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த எட்ஜஸை வந்து ஒட்டுறதுக்காக ஒரு பசை வண்டி ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக 1 டீஸ்பூன் மைதா எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நார்மலாக பசைலாம் ரெடி பண்ணுவாங்க இல்லையா, போஸ்டர் பசைலாம், அதுக்கு வந்து காய்ச்சுவாங்க. காய்ச்சலாம் வேணாம். இது ஜஸ்ட்டு மாவு தண்ணி ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம், கலக்கிட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல். இப்போ இதை ஓரத்தில் தேய்ச்சி விட்டுட்டு மூடுனா அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும் எண்ணெயில் போடக்குள்ளே. அதுக்காக தான் இந்த மாதிரி மூடிட்டு ஓரத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ 2 எட்ஜஸும் நல்லா ஒட்டிக்கும். இப்போ இதே மாதிரி பர்ஃபெக்டாக சர்க்கிளாக நீங்கள் தேய்ச்சிட்டு ஜஸ்ட்டு ஒட்டிட்டு அப்படியேவும் போட்டுடலாம். பட் வந்து இது பர்ஃபெக்டான ஷேப்பில் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூனோட எட்ஜில் ஒரு கட்டர் இருக்கும். இது சோமாஸ் கட்டர்னு சொல்லுவாங்க. இதை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எட்ஜஸை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டும் நம்ம போடலாம். அல்லது சோமாஸோட அந்த கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு டிசைனாகவும் போடலாம். சில பேர் வந்து எட்ஜஸ் வந்து ஒரு மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி மடக்கி விடுவாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் தேய்ச்சி வச்சுருந்த எல்லா இதையும் உள்ள ஸ்டஃப் வச்சு ஃபில் பண்ணிக்கிறேன். மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ள பூர்ணம் வச்சுட்டு எட்ஜஸை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு சீல் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சோமாஸ் கட்டர் இல்லைன்னா கத்தி வச்சு கூட கட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதுக்காக நீங்கள் சோமாஸ் கட்டர் தான் தேவைங்கிற அவசியமும் இருக்காது. இந்த மாதிரி ஆனால் வந்து எட்ஜஸ் வந்து நல்லா சீலாக இருக்கணும், அப்போ தான் எண்ணெயில் போடக்குள்ளே பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம எல்லா மாவையும் திரட்டினதை உள்ள பூரணம் வச்சு கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லா சோமாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதுக்காக நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ இது சூடாகிடுச்சான்னு செக் பண்ணதுக்கு ஒரு பிஞ்சு போட்டு பார்க்கலாம். பாருங்கள், மேலே எழும்பி வருது. எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும், ரொம்ப ஹையாக இருக்க வேண்டாம். இந்த மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்ப இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சோமாஸை இதில் போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் ஸ்லோவாக குக் பண்ணி எடுங்க. லைட்டாக செவந்து வரணும், பொன்னிறமாக. இவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.